பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுதும் இவாஞ்சல் என்ற ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நாம் சாபத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சாபம் எது சாபம் என்றும் சாபத்திலிருந்து நாம் எப்படி கடந்து செல்லலாம் என்றும் இன்றைய தியானத்தில் நாம் தியானிப்போம். வேறே தேவர்களை பின்பற்றினால் சாபம் வரும் என்று வேதம் கூறுகிறது. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றினால் சாபம் வரும் என்று கர்த்தருடைய வேதம் கூறுகிறது. எனவே நாம் வேறே தேவர்களை பின்பற்றாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தொழுது கொண்டு அவரை மாத்திரம் சேவிக்க நாம் அர்ப்பணிக்க வேண்டும். மட்டுமல்ல, ஒருவன் அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோടെ தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதமும் சாபமாக எண்ணப்படும் என்று நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கு சாபம் வரும் என்று கூறப்பட்டுள்ளது. தரித்திரனுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று நீதிமொழிகள் 28-27 கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, நாம் தரித்திரர்களுக்கு கொடுப்பதனால் நாம் தாழ்ச்சி அடைய போவதில்லை. தரித்திரருக்கு கொடுப்பதனால் சாபம் நம்மை விட்டு விலகி செல்லும். தரித்திரருக்கு கொடாமல் இருப்போமானால் சாபம் நம்மை பற்றி கொள்ளும். மட்டுமல்ல, நியாய பிரமாணத்தின் கிரியைகளை கை கொண்டு அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் கூறுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இது கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, சாபத்தின் பிள்ளைகள் என்று ஒரு சாராரை குறித்து கூறப்பட்டுள்ளது. யார் என்றால், உபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டாதவர்கள், உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின சாபத்தின் பிள்ளைகள் என்று 2 பேதுரு 2:14 கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, நாம் உறுதியில்லாத ஆத்மாக்களை நாம் பிடித்து கொண்டு போகிற சாபத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அவருக்கு உகந்த கனியை கொடுக்க வேண்டும் என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, சாபத்தை ஆசீர்வாதமாக்கினார் என்று உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. உன் தேவனாகி கர்த்தர் பிள்ளையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகி கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகி கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று உபாகமம் 23:5ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. பிள்ளையம் இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கவே அழைக்கப்பட்டான். ஆனால் அவன் வாய்மொழியில் ஆசீர்வதித்துவிட்டு பின்னர் அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீறி நடப்பதற்கு காரணமாக இருந்தான். துன்மார்க்க ஆலோசனை சொன்னான் என்று அவனை குறித்து கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, நான் சாபத்தை அனுபவிக்க நாம் பிறக்கவில்லை, அவைகளை மேற்கொள்ள நாம் பிறந்திருக்கிறோம். மட்டுமல்ல, அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று நீதிமொழிகள் 26:2 கூறப்பட்டுள்ளது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று நாம் அறிகிறோம். ஆனால் காரணத்தோடு நாம் நாம் அழைக்கப்படவில்லை. ஒரே ஊற்றிலிருந்து ஆசீர்வாதமும் சாபமும் புறப்படலாகாது என்று யாக்கோபு நிருபத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, நாம் காரணத்தோடு சாபம் போடக்கூடாது. அந்த சாபத்துக்கு விலகி காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அறிந்தவர்களாக இருக்கிறபடினாலே நாம் ஆசீர்வதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாபம் செய்யாதபடி சபிக்க செய்யாதபடி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். இதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளை காணச்சித்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல சுவாமி, நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களுமாய் இருக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, சாபங்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்.
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.